Diabetic Center, Kaveri Metabolic Wellness Clinic. இங்கே இப்போ திறந்து வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர் பரணிதரன் என்னுடைய டாக்டர், அதனால அவர் கூப்பிட்ட உடனே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வந்துதான் ஆகணும். அதனால நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன். அவரு டாக்டர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டு அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங், அதான் நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் occasion. Dr. Aravindan, very good friend of mine. Last year அவரை கூட்டிட்டு போய் என்னுடைய ரிடல்ஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சுற்றி காமிச்சு அவர் ஒரு இனாகுரேஷனுக்கு சீஃப் கெஸ்டாக கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ ஒரு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்து அவர் எப்படிலாம் வந்தாரு, என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும், எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் வந்து ஸ்டூடெண்ட் டாக்டர்ஸ் கிட்டயும் அவங்க கேட்டுக்கிறேன். நிறைய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ், நிறைய சர்ஜரி விவிஐபிஸ்க்கெல்லாம் பண்ண டாக்டர்ஸ்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். இவங்களோட இருந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் கிளினிக்கை திறந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். It is not a multi-specialty hospital. This will focus on tertiary care and surgeries inside the hospital today. I think we always want to reach out to the community and the society, and the mobile wellness clinic all studies பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. And it is always diabetes is a multi-system disease. மாதிரி metabolic clinic it is a multiple different specialties are involved, multidisciplinary approach la. That's why all our specialist doctors are there. Not only doctors, the nurses, the nutritionists, everyone is involved. I again congratulate Dr. Bharanidharan and team for having conceived the concept and putting it in place. And also I thank all our media friends for having come here on Sunday. So in the metabolic disease awareness and மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது உங்களோட பெரும் பங்கு இருக்கு. Doctors, we will do our best, but it's all in your hands as well. Thank you. வணக்கம், நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் ஆர்லாட்பேட்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு நவம்பர் 16, 2025 காவேரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல, ஸோ அதாவது நம்ம வளர்ச்சிதை மாற்றம், நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். டயபெட்டிஸோட மற்ற ப்ராப்ளமும் இருக்கு, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அது கூட ஹார்ட் ப்ராப்ளம் வருது, தைராய்டு இஷ்யூஸ் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல, அதாவது இப்போ முன்னாடியெல்லாம் வந்து டிசீஸ் வந்தா ட்ரீட்மெண்ட் பண்றதோட இன்னைக்கு வந்து வெயிட், ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கு. ஸோ அது எல்லாமே மேனேஜ் பண்றது இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக். ஸோ இதுல வந்து என்ன ஒரு புது விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இதுல வந்து டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் இல்லாம ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் செக்அப், அதாவது எப்படின்னா உங்களுக்கு டயட்டீஷியன் அண்ட் தென் பிசியோதெரபிஸ்ட் அண்ட் தென் சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவர், இவங்க எல்லாமே சேர்ந்து டயபெட்டிஸ் வெல்னஸ் கொடுக்கறதோட டயபெட்டிஸ் இல்லாம இந்த ப்ரீ டயபெட்டிஸ், இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு 13 கோடி மக்களுக்கு மேல ஆரம்ப கட்ட சக்கரை நோய் இருக்காங்க. இவங்க எல்லாமே டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, ஸோ இவங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு இந்த டயபெட்டிஸ் மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நம்ம நோய் வந்தா அதை வந்து சரி பண்றதோட நோய் வராமலே எப்படி தடுக்க முடியும், வெயிட்டை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும், இதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ். ஸோ இதுக்கான ஒரு முழு பரிசோதனையை இங்கே கொடுத்து, ஸோ அதுக்கான ஒரு சரியான ஒரு சயின்டிபிக்கான வழிமுறைகள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் வந்து இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்ல தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால வந்து இன்னைக்கு எல்லா மக்களும் கண்டிப்பாக வந்து பயன்பெறுவாங்க அப்படின்றது நம்புறோம். ஸோ இப்ப இந்த கிளினிக் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு தெரப்பி, அதாவது ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நம்ம அணுக போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் திங் அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட்டுகள் தேவை. இன்னைக்கு அட்வான்ஸ்டா வந்து நம்ம வெயிட்டை வந்து பாக்குறோம், அதுல கொழுப்பு வந்து நம்மளோட உறுப்புகள்ல உறுப்பு கொழுப்புன்னு சொல்றோம், விசரல் ஃபேட். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக டெக்ஸா ஸ்கேன்ற ஒரு மெஷின்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க போறோம். அதே நேரத்துல வந்து இப்ப சுகரை வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்றதுக்கு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி, சிஜிஎம்எஸ் அப்படின்னு சொல்றோம். அது இல்லாம நியூட்ரிஷன் டயட்டை வந்து அவங்களுக்கு ஒரு ஆப் பேஸ்ட்ல அவங்களை வந்து வீட்டுல என்ன டயட் சாப்பிட்றாங்க, அது என்ன மாதிரியான கலோரிஸ் இருக்கு, அது நல்ல ஃபுட்டா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 24/7 ஒரு ஹெல்ப்லைன் நம்பரோட அந்த மக்கள் வந்து அந்த இதுல வரும்போது
அவங்களுக்கு இத பயன் எல்லாமே படுவாங்க. ஆமா, இதுக்கு தகுந்த ஒரு பேக்கேஜே இருக்கு. சோ அது வந்து டாக்டர் அவங்க அனுபவம் போதே அவங்களுக்கு வந்து ஏன்னா பிகாஸ் மெட்டபாலிசம்ன்றது வந்து சுகர் மட்டும் இல்லாம அவங்களோட பிரஷர், கொலஸ்ட்ரால், அதே நேரத்துல கணையத்துல இன்சுலின் உற்பத்தி எப்படி இருக்கு, அவங்களோட போன் ஸ்ட்ரென்த், அந்த மசில்ஸ் எப்படி இருக்கு, சோ அவங்களோட கொழுப்பு படிமானம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பாக்குறதுக்காக அதுக்கான ஒரு பர்சனலைஸ்டு வந்து ஒரு பேக்கேஜஸ் இருக்கு. சோ அதுல அவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம அவங்க வந்து அடுத்ததை வந்து அவங்களுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி கொடுக்க முடியும். அதே நேரத்துல இப்ப வந்து உடற்பயிற்சி, அதாவது என்ன மாதிரியான எக்ஸசைஸ் அவங்க பண்ணணும், அது இல்லாம மன அழுத்தம் அதிகமா இருக்கும்போது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். சோ இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஆஃப் அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் முடியாம அது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். Doctor, mostly this thyroid, PCOS, insulin resistance, all these diseases come together. Yes. It's like mostly same like in patients. So what would you do for those patients, like all these diseases? Exactly. So this is what we are treating like a metabolic wellness. So we are taking care of all the metabolic illness like diabetes, hypertension, thyroid complications, and also PCOS. These are very important thing. And obesity is one of the very important thing. All those things we are having a comprehensive care approach. So they will come to a proper consultation initially with the doctor, and then we will just streamline them what type of test they have to go. After that, then we will be giving a personalized way of approach for medication and also for nutrition and also for physiotherapy plus psychological counseling also. Not only that, they will have a 24/7 helpline support also, and the continuous care will be there. They will have a lifelong journey with this thing. So it is not that the wellness is just not going to be happen for only for 3 or short duration. It's a long duration. So that time of wellness will be people can get in this Kaveri Metabolic Wellness Clinic.